ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் 100 கிராம் 4 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரை மூடி தேங்காயும் கீறிட்டு அதையும் ஒன்றா போட்டு அரைச்சி வைங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியையும் ஊற வச்சுக்கோங்க. 50 மில்லிலிட்டர் அளவுக்கு எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 2 பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க சாந்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா சாந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மீன் குழம்பு மசாலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளி தண்ணியையும் அரிசி கழுவி பிடிச்ச தண்ணியும் போட்டுட்டு உப்பையும் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க.